இன்னைக்கு நம்ம பிளாசபோ எஃபெக்ட் பற்றி பார்க்கலாங்க. பிளாசபோ எஃபெக்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேசினேட்டிங் சைக்கலாஜிக்கலாகவும் அண்டு ஃபிசியலாஜிக்கலாகவும் உடம்புக்குள்ள ஒரு உண்மையான இம்ப்ரூவ்மெண்ட்டு, உண்மையாலுமே நோய் சரியாக வருது ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம். ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு உருப்படியான ஒரு நல்ல ஒரு மருந்தோ எதுவுமே அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்காது. ஆனாலும் அந்த ட்ரீட்மெண்ட் இவங்க சைக்கலாஜிக்கலாக ஃபீல் பண்ணி நல்லா எஃபெக்டிவாக இருக்குன்னு எஃபெக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சுகர் மாத்திரைன்னு சொல்லுவாங்கள்ல, அது தவிர சலைன் இன்ஜெக்ஷன் ஒன்று போடுறாங்கல்ல வெறும் தண்ணியில், அது அப்புறம் இது எதனால இதெல்லாம் போட்டால் அவங்களுக்கு நல்லாவது உண்மையிலேயே எஃபெக்டிவாக இருக்குது. எதனாலன்னா அவங்க இது நல்லாயிரும்னு பிலீவ் பண்ணுறதுனால, நம்புறதுனால. ஸோ மூளை பிளாசபோ எஃபெக்டை ஒரு நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்குது. இது நல்லாவுன்னு நினைக்கிறப்ப அது நல்லாயிடுது. சரி, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மைண்டு தாங்க நம்ம பாடியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்படி பார்க்குறப்போ ஒரு பேஷண்ட் நம்மளுக்கு இப்போ கொடுக்குற ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லாயிடும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்களோட உடம்புல இருந்து சம் கெமிக்கல்ஸ், ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது. அது என்னன்னு கேட்டால் என்டார்ஃபின்கிற ஹார்மோன் ஆர் டோப்பமின். இதெல்லாம் என்டார்ஃபின், டோப்பமின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்மளோட வலியை குறைக்கவும், நம்மளோட மூடை நல்லா அப்செட்டை மூடை நல்லா பண்ணவும் யூஸ் ஆகுது. என்டார்ஃபின் வலியை குறைக்கவும் யூஸ் ஆகுது. அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்குது, இந்த மாத்திரை சாப்பிட்டோம், இந்த ஊசி போட்டுக்கிட்டோம், இதை பண்ணுறோம், அதனால நம்ம நல்லாயிருவோம் அப்படின்னு நினைக்கிறது இந்த ஹார்மோன்ஸை சுரக்க வச்சு, என்டார்ஃபின் அண்ட் டோப்பமின் சுரக்க வச்சு உங்களை நல்லா பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணுது. இதை தவிர இதில் எக்ஸ்பெக்டேஷனும் பர்செப்ஷனும் இன்வால்வ் ஆகிருக்குங்க. அதாவது நீங்கள் இந்த பில் நம்மளோட பெயினை குறைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளோட பிரெயின் அதுக்கு ரெஸ்பாண்ட் ஆகி அதை பண்ணிடுது நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ மூணாவது என்னென்னா, இதனோட எஃபெக்ட் ஆஃபன் ரிச்சுவல்ஸ்னால, நம்மளோட இது கோயிலுக்கு போனால் இது நடக்கும், நம்ம சாமி கும்பிட்டா இது நடக்கும், இதை செஞ்சால் இது நடக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்குல்லங்க. அந்த மாதிரி ரிச்சுவல்ஸோட நம்மளுக்கு அதோட கலந்து செய்கிறப்ப என்ஹான்ஸ் ஆகுது, அது இன்னும் பெட்டராக மாறுது. அப்போ ஒரு மாத்திரையை ஒரு சர்டன் டைமில் எடுக்கிறதோ, ஒரு டாக்டரை போய் பார்க்குறதோ, இல்லை ஒரு பாசிட்டிவ் சஜஷனை கேட்குறதோ ரொம்ப எஃபெக்டிவாக அமைஞ்சிருது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கிரானிக்காக ரொம்ப நாளாக பெயின் இருக்கிறவங்க ஒரு சாதாரண மாத்திரை, அதில் எந்த ஒரு எஃபெக்டிவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை கொடுத்ததுக்கப்புறம் வலி குறைஞ்சிச்சின்னு சொல்லுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளாகவும். அப்புறம் அத்லெட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு மாத்திரையோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இதை சாப்பிட்டுட்டு போய் விளையாடுங்க, உங்களுக்கு ஓடுங்க, இது உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா அவங்க உண்மையிலேயே அதிகமாக ஓடிடுறாங்க. இதெல்லாம் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அப்புறம் இது ஒரு ஹெட்டில் மட்டும், தலையில் மட்டும், இது மனசில் மட்டும் ஏறி, தலையில் மட்டும் ஏறி நம்மளுக்கு இதை பண்ணலை. அதாவது என்ன நடக்குதுன்னா, இது செல்ஃபாக பிரெயின் ரெகுலேட் பண்ணிக்குது. கிளினிக்கலாக இது எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ஒரு புதுசாக மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் அதனோட எஃபெக்டிவ்னஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பிளாசபோனால் வந்தவங்களுக்கு ரியலாக எஃபெக்ட் இருக்கிறதுக்கும் டெஸ்ட்ஃபுல்லாக இருக்குது. எத்திக்கெல்லாம் பிளாசபோ ப்ராக்டிஸில் யூஸ் ஆகுது. அண்டு ஆனால் இது பேஷண்ட்டுக்கு சொல்லிட்டு கொடுத்தா தான் ஒரு ரூல்ஸ் படி நல்லதாக இருக்குது. ஸோ இதுதாங்க பிளாசபோவோட எஃபெக்ட்டு. ஸோ நீங்கள் பாசிட்டிவாக பிளாசபோ எஃபெக்ட்னால் நீங்கள் உங்கள் வழியிலேருந்து முன்னேறணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. அந்த நம்பிக்கை உங்களை அதிலேருந்து காப்பாற்றுது. இன்னொன்றும் சொல்லிடுறேன், ஒரு எதுவுமே எஃபெக்ட் இல்லாததை நம்பி உங்கள் பெயினை குறைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ரியலாக எஃபெக்டிவாக இருக்கிற எக்ஸசைசஸ் அதை நீங்கள் நம்புனீங்கன்னா 2 in 1. ஒரு பக்கம் எக்ஸசைஸ் உண்மையிலேயே வலியை குறைக்கும், உண்மையிலேயே உங்களுக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால்
உங்கள் பிளாசபோனாலையும் அது வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து மாடிஃபை பண்ணுறதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதை வந்து ஒரு மனசில் ஆழமாக பதிய வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே யூஸ் ஆயிரும். சரிங்களா? எல்லாத்துக்குமே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் அலையிறதை விட நம்ம வாழ்க்கை முறையை நம்ம மாற்றி நம்ம நல்லா இருந்துக்கலாம். ஸோ அதனால் பிளாசபோ எஃபெக்டை பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.